அப்ப அருணும் மத்த டிராபிக் போலீஸ்காரங்களும் செக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐயோ, ஒருத்தன் பைக்ல வேகமா வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு அம்மா மேல மோதிடுறான். அந்த அம்மா தலையில அடிபட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. இத பார்த்த அருண், ஏய் நில்லுடா, அந்த பைக்காரனை பிடிக்கணும்னு ஓடுறான். அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட பாக்கல. ஆனா முத்து என்ன பண்றான், ஓடி போய் அந்த அம்மா கிட்ட அம்மா அம்மா எழுந்துருங்க எழுப்ப ட்ரை பண்றான். பார்த்தா எழுந்திக்கல. உடனே தூக்கிட்டு போய் வண்டியில படுக்க வச்சு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்துடுறான். இந்த சம்பவத்தை பார்த்தவங்க வீடியோ எடுத்து நெட்ல போட்டுடுறாங்க. பாருங்க இந்த டிரைவர் எப்படி உதவி பண்றாரு. ஆனா போலீஸ்காரர் வீடியோ வைரல் ஆகி டிரைவர் பண்ணினதுதான் சரி, போலீஸ்காரன் பண்ணினது தப்பு அப்படின்னு எல்லாருமே அள்ளி விடுறாங்க. அருணுக்கு வேலையே போயிடுது. அப்புறம் அருண் யோசிக்கிறான், இது எல்லாமே என்னோட வேலை போகணும்னு முத்து வேணும்னே செட்டப் பண்ணி நடத்தின நாடகம்தான். உடனே முத்துவோட வீட்டுக்கு போய், அண்ணாமலை சார், மீனா அக்கா, இந்த முத்து நம்மள எல்லாரையும் ஏமாத்துறான். இந்த சம்பவம் எல்லாம் அவன் பிளான் பண்ணினதுதான். அண்ணாமலை, என்ன சொல்ற அருண்? மீனா, ஆமா, முத்து அப்படி பண்ணுவானா? எல்லாருமே அருணை நம்பி முத்துவ குத்தம் சொல்றாங்க. முத்து, என்ன இது, நான் ஒன்னும் பண்ணலையே, நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறீங்க. சரி, நான் போய் என்ன கண்டுபிடிக்கிறேன், ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு கிளம்பிடுறான் முத்து. இப்படி எப்பவும் பார்த்தா ஒரே மாதிரியான சம்பவங்களை வச்சே கதை ஓட்டிக்கிட்டே இருக்கு.